சரணமையப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடயம் முத்துச்சுவாமியின் இனிய வணக்கங்கள். யோகமும் லாபமும் மிகுந்து இந்த மாதம் முழுவதும் சுப பலன்களை அனுபவிக்க காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள். அதன்படி நண்பர்களே, இந்த மாதத்துக்கான முதல்ல யோகமான சுபமுகூர்த்த நாட்களமாக பார்த்துக்கிறோம். அதன்படி இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி மாதம் 6, 12, 14, 20, 21, 23 மற்றும் 30, 31 ஆகிய நாட்கள் சுபமுகூர்த்த நாட்களாக அமைகிறது. அதே மாதிரி இந்த மாதத்தில் வரக்கூடிய பண்டிகை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆவணி மாதம் 2ஆம் தேதி ஓணம் பண்டிகை வருகிறது. 3ஆம் தேதி ஆவணி அவிட்டமும், இந்த மாதத்தில் 6ஆம் தேதி வாஸ்து நாளாகவும் அன்று சங்கடகர சதுர்த்தியாகவும் வருகிறது. ஆவணி மாதம் 17ஆம் தேதி சர்வ அமாவாசையும், ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தியும் வருகிறது. இதுதான் இந்த மாதத்துக்கான பண்டிகைகள். மிக முக்கியமாக இந்த மாதத்தில் 2 சனி பிரதோஷம் வருகிறது. இந்த மாதத்தின் துவக்க நாளாகிய ஆவணி 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கே சனி பிரதோஷம் வருகிறது. ஆவணி 15ஆம் தேதியும் சனி பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆவணி மாதம் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பிரதோஷம் வருகிறது. அப்போ இந்த மாதத்தில் 3 பிரதோஷங்கள் வருகிறது. 2 பிரதோஷம் சனி பிரதோஷமாக வருகிறது. இதுதான் இந்த மாதத்திற்கான பண்டிகை மற்றும் விசேஷமான நாட்கள். அன்பர்களே, இந்த மிதுனராசி என்பதே இந்த மாதத்தில் 2 மற்றும் 3ஆம் தேதியும் 29 மற்றும் 30ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சரி, அப்போ இந்த மாதத்தில் நமக்கு யோக பலன்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதத்தில் முதல் கிரக அமைப்பு நல்லா இருந்துச்சுனால் மங்களங்களும் யோகங்களும் நிறைய கிடைக்கும். அதன்படி மிதுன ராசிக்கு அதிபதியான புத பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் 14ஆம் தேதி வரை அமர்ந்திருப்பார். அப்போ முயற்சி யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு. அதோட லாபம் 15ஆம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய ராசியாகிய கன்னி ராசியில் போய் அமர்வார். சொந்த வீடு, அந்த வீட்டில் அமர்றப்ப இன்னும் பலன்கள் அதிகரிக்க அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் அவரோடு புத பகவானும் சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் 9ஆம் தேதி வரை சிம்மராசியிலையும் 10ஆம் தேதி முதல் உங்கள் ராசிநாதனாகிய புதனோடு இணைந்து கன்னிராசியில் அமர்ந்துவார். கன்னிராசியில் கேது பகவான் அல்லது அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் விரயஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்பு. அப்போ வலு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தனாதிபதியாகிய சந்திர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலனை தரப்போகிறார். அந்த யோக பலத்தினால பொருளாதாரத்தில் சிறப்பான நன்மையை அடையக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு. தன வாக்கு குடும்பஸ்தானம் உங்களுக்கு பல்கி பெருகும், பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும், மங்களங்கள் கை கொடுத்து உதவும். யோக பலன்கள் கூடிய இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் வக்ரத்தில் அமர்ந்தாலுமே தொழில் ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் உங்களுக்கு நல்ல லாபமும் யோகமும் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. தொழிலாளர்களால் லாபங்கள், தொழிலுக்கு ஒரு நல்ல லாபங்கள் இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் பங்குச்சந்தை மற்றும் துணி வகை சம்பந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. கம்ப்யூட்டர் துறையில் இன்னும் அதிகமான யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பொன்னான மாதம். ஆட்சி பெற்ற சூரிய பகவான் ராஜ உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு சலுகைகளை நிறைய தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தால் உங்களுக்கு ஆதரவுகள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனியார் உத்தியோகத்துக்காரங்களுக்கும் பணிச்சுமைகள் நீங்கி உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு யோக பலன்கள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். சூரியனை சேர்ந்து அமர்ந்த புத பகவான் அடுத்து உச்சம் பெறக்கூடிய புத பகவான் கல்வியில் மிகப்பெரிய நல்ல நிலைகளை உங்களுக்கு அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக இருக்கும். சக மாணவருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. செப்டம்பர் மாதத்தில் வந்து காலாண்டு தேர்வு வரும். அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. இன்னும் அதிகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நண்பர்களே, சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் முழுவதுமே சுப பலன்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னா 8 நாட்கள் இந்த மாதத்தில் சுபமுகூர்த்த நாட்கள். அதனால் அந்த பலன்கள் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக உடல் ரீதியாக சில பிரச்சனை ஏற்பட்டாலும் அவையெல்லாம் உங்களுக்கு சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் உடல்நிலைகளில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையிறது. ஏன்னா 6ஆம் இடத்தை செவ்வாய் உங்கள் ராசியில் உட்கார்றப்ப உடல் ரீதியாக சின்ன பாதிப்புகளை கொடுப்பார். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அடுத்து வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். கடன் மற்றும் அது சார்ந்த விஷயங்களில் வந்து சற்று கவனமாக இருங்க. என்ன தேவையில்லை சில பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அடுத்து வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மாறி நல்ல சுமூகமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கிற ஒரு மங்கள யோகமான மாதமாக உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த பல பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக பார்த்துங்க. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மீண்டும் தெரிவிக்கிற ஒரே விஷயம் அதுதான். மிதுன ராசி என்பதிலே உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா தேவையில்லாமல் வந்து இந்த உடல் இதே சில பாதிப்புகள் ஏற்பட போது அது மட்டும் கவனம் பார்த்துங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப திரு ஓணம் பண்டிகை வருகிறது, சங்கடகர சதுர்த்தி வருகிறது. விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. சகல யோகமும் நன்மைகளோடு கிடைக்க இனிய நல்வாழ்வு.